மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இவன் தான் மயிலோட பழகினவன், இப்ப தெரியாதுன்னு போய் சொல்றான். டேய் ராஸ்கல் சொல்றா. டேய் சொல்றா. சொல்ல. சார் டேய் கிட்ட வந்துங்க. வாங்கடா. வா. சார் சொல்றா. எங்கடா சொல்றா. மயில தெரியாது. சொல்லு. உண்மை சொல்லு. வேற ஆள் நினைச்சிட்டு இருக்கீங்க. டேய் உண்மை சொல்றா. சார் அடிக்காதீங்க சார். டேய் சொல்றா. உண்மை சொல்லு. மயிலங்க. சொல்றாடா. டேய் சொல்லு. விஜய் விஜய் நீங்க விடுங்க சார் இருங்க சார். டேய் எங்கடா அந்த பொண்ணு? சொல்றா. சார் எனக்கு எந்த பொண்ணும் தெரியாது சார். இன்ஸ்பெக்டர், அவன் போய் சொல்றான். இவன் தான் மயிலோட பழகினவன். இவனுக்கு தான் என் தங்கச்சி போன் பண்ணி பேசியிருக்கான். உண்மைய சொல்றியா இல்ல இங்கேயே உன்னை தலையில கட்டி தோலை உருக்கிட்டா? சார் சொல்லிடுறேன் சார். மயிலும் நானும் லவ் பண்ணோம் சார். அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் சார் இங்க கூட்டு வந்தேன். ஆனா என்ன நினைச்சாலும் தெரியல, அவ நேத்து ராத்திரி இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டா சார். நானே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம தான் சார் முயற்சிட்டு இருக்கேன். ஏய் போய் சொல்லாத, அப்புறம் உன்னை சாகடிச்சிருவேன். சார் சார் சத்தியமா சார், இதுக்கு மேல நாங்க ஏன் சார் போய் சொல்ல போறோம்? அவ நேத்து இங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டா சார். சொல்றா. உண்மைய சொல்றா. ஒழுங்கா உண்மைய சொல்லிடு. உன்னை பத்தின எல்லா உண்மையையும் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன். ஏதாவது ஆந்திரா பார்ட்டி கிட்ட வித்துட்டியா? சொல்றா. சார் சார் உண்மையை சொல்லிடுறேன் சார். விடுங்க சார் விடுங்க. சொல்லு. சார் நான் அப்படிப்பட்ட நோக்கத்தோட தான் சார் அவளை கூட்டு வந்தேன். ஆனா அவ விஷயம் தெரிஞ்சு தப்பிச்சு போயிட்டா சார். நாங்களும் பின்னாடி துரத்திக்கிட்டே போனோம். ஆனா அவ ஒரு இடத்துக்கு மேல தப்பிச்சு போயிட்டா சார். என்ன நம்புங்க சார், நாங்களும் என்ன செய்யறதுன்னு தெரியாம தான் சார் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். டேய் ராஸ்கல், என்ன சொன்ன? வைக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்தியா? என்ன தைரியம் இருந்தா ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்து வைப்பேன்னு இவ்வளவு ஈஸியா சொல்லுவேன்? பொண்ணுங்க வாழ்க்கை உனக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா? டேய் உனக்கெல்லாம் அக்கா தங்கச்சி இல்லையாடா? அவங்கள வைப்பியா? உனக்கு அம்மா இல்லையாடா? அவங்கள வைப்பியா? எங்க இருந்துடா இப்படி பிசாசு மாதிரி கிளம்பி வரீங்க? ஏன்டா அப்படி பண்றீங்க? ஒரு தாய் வயித்துல தானடா நீயும் பிறந்த. எதுக்கு இப்படி மிருகமா மாறின? உங்களெல்லாம் அழிக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்களா? உங்களை கொல்றதுக்கு ஒரு சட்டம் வரணும். விடு மல்லி விடு. கான்ஸ்டபிள்ஸ் இவங்களை கொஞ்சம் கவனிங்க. நாங்க சொல்றதா சார் உண்மை. இதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாது சார். அந்த பொண்ணை கடைசியா ஒரு இடம் வரைக்கும் விரட்டிட்டு போனோம்னு சொன்னல, அது எங்கடா இருக்கு? எந்த இடம்டா அது? மாரியம்மன் கோயில் தெரு சார். சார் எனக்கு என்னமோ இவன் சொல்றது உண்மைன்னு தான் தோணுது. நீங்க இவனுங்களை விசாரிச்சுக்கிட்டு இருங்க. நான் கான்ஸ்டபிள் ஒருத்தரை கூட்டிட்டு போய் அந்த தெருவுல விசாரிச்சுட்டு வந்தேன். அங்க இருக்கிற சிசிடிவியையும் பாக்குறேன். சரி சார். ஓகே சார், நீங்க போய் பாருங்க. நாங்க இவனுங்களை விசாரிக்கிறோம். தேங்க்யூ சார். ஓகே சார், நீங்க போங்க. கான்ஸ்டபிள் இவங்களை இழுத்துட்டு வாங்க. போடா போடா. டேய் போடா போடா. நிக்காத போ. போடா. இப்ப என்னங்க பண்றது? எங்க இல்லனா அப்ப அவளை எங்க போய் தேடுறது? மல்லி, கெட்டதுலயே ஒரு நல்லது நடந்திருக்கு. நம்ம பொண்ணு இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கா. ஆனா அடுத்து எங்க போனான்னு தான் நமக்கு தெரியணும். நம்ம விசாரிக்கலாம். சார் என்னாச்சு சார்? தம்பி, அந்த பொண்ணு மயிலு எந்த ரூம்ல இருந்தான்னு தெரியுமா? தெரியும் சார். வாங்க சார் காட்டுறேன். வா. இந்த ரூம் தான் சார். என்னங்க மயிலோட பேக்? ஆமா, இந்த பேக் தான் அவ வச்சிருந்தா. ஐயோ, ஐயோ, என் மயில் இப்போ எங்க இருக்காளோ? அவளைய நெஞ்சுக்குள்ளே வச்சு வளர்த்து இப்படி பண்ணிட்டாளுங்க. என்னை விட்டு போக அவளுக்கு எப்படி மனசு வந்துச்சு? என் அம்மா இருந்திருந்தா இப்படி விட்டுட்டு போயிருப்பாளா? அக்கான்றதுனால விட்டுட்டு போயிட்டாளே. இந்த டீனேஜருக்கு அந்த வயசுல அவங்களுக்கு எந்த நல்லது கெட்டதும் தெரியாத மல்லி. பெரியவங்க பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க. இப்படித்தான் ஏதாச்சும் ஒரு சிக்கல்ல மாட்டிப்பாங்க.
நடந்துக்க முயற்சி பண்ணிருக்காங்க. என் தங்கச்சி ஏதோ போராடி இருக்கா. பாருங்க இந்த ரூம் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டியாடி செல்லம். உனக்கு ஏன் இந்த தலையெழுத்து? ஏன் நீ இப்படி பண்ண? என்னங்க ஒரு போன் நம்பர் எழுதி இருக்கு பாருங்க. இது யாரோட போன் நம்பர்? தெரியலையே. ஏங்க மயிலுக்கும் இந்த போன் நம்பருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும். இந்த நம்பர் யாரோட நம்பர்னு விசாரிங்களேன். சரி விஜய், நீங்க இங்க என்னன்னு பாருங்க, நான் அங்க போய் விசாரிச்சுட்டு சரிங்க சார். ஹலோ விஜய் சார், நீங்களா இங்கே தான் இருக்கீங்களா? என்ன வேலை பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா? தம்பி நீ போ. ஓகே சார். சார், இந்த ரூம்ல இந்த நம்பர் கிடைச்சது. இது யாரோட நம்பர்னு விசாரிச்சா ஏதாவது க்ளூ கிடைக்கும். ஓகே பாப்போம். கண்டிப்பா விசாரிப்போம். இன்வெஸ்டிகேஷன்ல இந்த மாதிரி கிடைக்கிற எந்த எவிடன்ஸையும் மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு சின்ன துரும்ப கூட விடக்கூடாது. ஓகே சார். ஹலோ ஹலோ, நான் அரக்கோணம் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். இந்த நம்பர் உங்களோடதா? ஆமா சார். ஏன் கேக்குறீங்க? நீங்க யாரு, எங்க வேலை பாக்குறீங்க? எதையும் மறைக்க கூடாது. மறைச்சாதான் மாட்டிப்போம். நம்மள நல்ல மாதிரியே காட்டி தான் இதுல இருந்து வெளியில வரணும். என்ன சத்தத்தையே காணோம்? சார், நான் எஸ்டி ஹோட்டல்ல ரூம் பாயா இருக்கேன் சார். என் பேர் கண்ணன். இந்த ஹோட்டல்ல தான் இருக்கீங்களா? அப்ப ரூம் நம்பர் 303க்கு வாங்க. சார், இப்பதான் டியூட்டி முடிஞ்சு கிளம்பிட்டு இருந்தேன். நல்ல வேலை கால் பண்ணீங்க. இந்த உடனே வரேன் சார். என்கொயரியில கலந்துக்கணும். அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் ஒழுங்கா பதில் சொல்லணும். அப்பதான் நம்ம பக்கம் எந்த சந்தேகமும் வராது. போறதுக்கு முன்னாடி நல்லவன் மாதிரி பட்டையடிச்சிட்டு போயிட வேண்டியதுதான். சார் வாங்க. வணக்கம் சார். நீ இங்கதான் வேலை செய்யறியா? ஆமா சார், ரூம் பாயா இருக்கேன் சார். இந்த ரூம்ல சர்வீஸ் பண்ணியா? நேத்து காலையில வந்து ஏசி ரிமோட் மட்டும் கொடுத்துட்டு போனோம் சார். கஜேந்திரன் தான் இந்த ரூமுக்கு இன்சார்ஜ். அவன் வேற யாரையும் இங்க வர விட மாட்டான் சார். கஜேந்திரனா? யார் அவன்? சார், அவனும் அந்த தினேஷ் கோஷ்டியில தான் இருக்கான். அவனை தான் நீங்க பிடிச்சி வச்சிருக்கீங்களே. நீ இங்க இருந்த பொண்ணு மயில பாத்தியா? பார்த்தேன் சார். உன் ஃபோன் நம்பர் இங்க கிடைச்சது. அது எப்படி இங்க வந்தது? சார், இந்த தினேஷ் தப்பானவனு எனக்கு ஏற்கனவே தெரியும் சார். அவன் ஏற்கனவே இதே மாதிரி இன்னொரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து போன தடவை பிரச்சனையாச்சு சார். இந்த பொண்ணு சின்ன பொண்ணா இருக்காளே, இவனால அவனுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு தான் உதவி பண்றதுக்காக என் நம்பரை கொடுத்தேன் சார். அவன் உங்களை கூப்பிட்டாளா? உங்ககிட்ட பேசினாளா? அந்த பொண்ணு என்ன கூப்பிட்டுச்சு மேடம். அவனை பத்தி நான் தான் அவளுக்கு எடுத்து சொன்னேன். ராத்திரி என் கூட வந்தேன்னா உன்னை கூட்டிட்டு போய் பஸ் ஏத்தி விடுறேன்னு கூட சொன்னேன். ஆனா அந்த பொண்ணு வரல. நான் அப்படியே கிளம்பிட்டேன். காலையில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பொண்ணு தப்பிச்சு போயிட்டான்னு. நாங்க அப்ப இருந்து விசாரிக்கிறோம். இதுவே முன்னாடியே சொல்லல சார். இது என் வேலை சம்பந்தப்பட்ட விஷயம். நானா வந்து ஏதாவது சொன்னா என் வேலைக்கு பிரச்சனை ஆயிடும். அதான் கூப்பிட்டப்போ வந்து சொல்லான்னு இருந்தேன். எல்லா சமயத்திலையும் வேலைன்னே யோசிச்சுட்டு இருக்க கூடாது சார். இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை. பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா நல்லவங்க எல்லாரும் ஒண்ணு சேரணும். அப்பதான் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும் சார். சார், நீங்க சொல்ற தகவல் அந்த பொண்ணை கண்டுபிடிக்க உதவி செய்யலாம். அதனால தான் சார் இப்ப வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்றேன். என் தங்கச்சி அவன் அடிச்சானா? அவளை சித்திரவதை பண்ணானா? என் தங்கச்சி எப்படி இருந்தா? அழுதுட்டு இருந்தாளா இல்ல சந்தோஷமா இருந்தாளா? ராத்திரி வரைக்கும் நல்லா தான் இருந்தாங்க மேடம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு எங்க போயிருப்பா? ஏதாவது தகவல் தெரியுமா? உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சார், பேக் எடுத்துட்டு போகல. அந்த பொண்ணு கையில பணம் எதுவும் இருக்குமானும் தெரியல. அதனால நடந்தே ஊருக்கு போனாலும் போயிருக்கும் சார். அவளுக்கு என் நம்பர் தெரியும். ஒருவேளை அவ பத்திரமா எங்கேயாவது இருந்தா யார்கிட்டயாவது போன் வாங்கி என்ன போன் பண்ணி கூப்பிட்டுருப்பாள்ல. ஒரு அவசரத்துக்கு யாராவது போன் தராம இருப்பாங்களா? ஆனா அது கூட அவ பண்ணாம இருக்காளே. ஐயோ, எனக்கு ஏதோ பயமா இருக்கு. இப்ப டியூட்டி முடிஞ்சா அப்புறம் எப்ப வருவ? காலையில தான் சார் வருவேன். சரி, நீ போன் ஆன்லயே வச்சிரு. நான் எப்ப வேணாலும் கூப்பிடுவேன். ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா நீ ஸ்டேஷனுக்கு வர மாதிரி இருக்கும். நிச்சயமா சார். எனக்கு பொண்ணு இல்ல, ஆனா என் தாயும் ஒரு பொண்ணு தான், என் தாரமும் ஒரு பொண்ணு தான். நான் பொண்ணுங்களுக்கு ஒண்ணுனா துடிச்சிருவேன் சார். அதனாலதான்
அந்த பொண்ணுகிட்ட கூட என் நம்பரை கொடுத்தேன். நீங்க எதுனாலும் என்னை கூப்பிடுங்க சார், நான் உடனே வரேன். நான் வரேன் சார். சரி, வரேன் மேடம், வரேன் சார். சரிங்க, வாங்க. ரமேஷ், நான் ஒரு பொண்ணோட போட்டோ அனுப்புறேன். அதை டிராஃபிக் கான்ஸ்டபிள் குரூப்புக்கு அனுப்பிடு. ஒரு பொண்ணு நம்ம ஊர்ல இருந்து மிஸ் ஆயிருக்கா. அந்த பொண்ணை பத்தி தகவல் கிடைச்சா உடனே கூப்பிட சொல்லு. சரிங்க விஜய், நான் அந்த பசங்களை போய் விசாரிக்கிறேன். அவனுங்களை ஸ்டேஷன்ல வச்சு சாத்தினா உண்மையை சொல்லுவாங்க. நீங்க சென்னை இன்ஸ்பெக்டர் வந்ததும் கிளம்பி வாங்க. நான் கிளம்புறேன், வரட்டுமா? சரிங்க சார். போலீஸ் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. எப்படியோ சமாளிச்சு தப்பிச்சு வந்துட்டோம். அப்படியே நிரந்தரமா தப்பிச்சிடலான்னு சொல்ல முடியாது. வேற ஏதாவது க்ளூ கிடைச்சதுன்னா நிச்சயம் அவங்க என்ன தூக்கிடுவாங்க. அதுக்குள்ள இவளை இங்கிருந்து எங்கேயாவது மாத்தணும். வேற இடத்துக்கு தூக்கிட்டு போயிடணும். டேய் மச்சான், எங்கடா இன்னும் ஆளை காணோம்? மச்சான் அங்கேதான்டா வந்துகிட்டு இருக்க. டேய் ரொம்ப நேரம் இங்க இருக்க முடியாதுடா. உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும். சீக்கிரம் வாடா. சரி மச்சான், ஏதோ வந்துகிட்டே இருக்கேன். மயிலு, உனக்காக தான் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்த மயிலு. உனக்காக தான் என் உயிரையே பணைய வச்சு ரிஸ்க் எடுத்தேன். அது உன்னை பார்த்த உடனேயே உன் மேல ஒரு பாசம் வந்துருச்சு. அப்படியே பித்து பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கியே. எப்படி மயிலு உன்னை விட்டுட்டு போக முடியும்? நான் ஆசை வச்ச எதையுமே எப்பவுமே விட்டுட்டு போனதில்லை. சின்ன வயசுல இருந்து அப்படி ஒரு குணம் மயிலு. உன்னை இப்பவே தொட்டுடணும் போல கையெல்லாம் பரபரன்னு இருக்கு. ஆனா இங்க ஆபத்து இருக்கு. எப்ப வேணாலும் போலீஸ் இங்க வந்துரும். உன்னை வேற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். நீ நானும் தன்னந்தனியா தனிமையில இருக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கு. அங்க யாரும் நம்மள தொந்தரவு பண்ணாத ஒரு இடம். அங்க போயிடலாம். அங்க போயிடலாமா? டேய் கண்ணா, டேய் கண்ணா, மச்சான் வாடா வெளியில. டேய் இங்க எதுல நின்னு கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க? டேய் அவசரமா வர சொன்ன, அதுக்கு தான்டா வேகமா வந்தேன். சிவா இங்க இருந்து கிளம்பலாம். டேய் உள்ள வாடா. உள்ள ஒரு விஷயம் இருக்கு. உள்ள விஷயம் இருக்கா? என்னடா விஷயம்? என்னன்னு சொல்றா? டேய் மச்சான் உள்ள வாடா. வாடா. சரி வரேன். மச்சான் எப்படா இப்படிலாம் பிடிக்கிற? காத்து இருக்கணும்டா. இதுக்கெல்லாம் தவம் இருக்கணும். குளத்துல கொக்கு மீனை பிடிக்க காத்திருக்கும் பாரு, அந்த மாதிரி காத்து இருக்கணும். அதான் வீட்ல யாரும் இல்லையே, அப்புறம் என்ன இங்கே ஆரம்பிச்சிட வேண்டியதானே? டேய் முட்டாள் முட்டாள். இவ காணாம போன விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சிருச்சு. போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. எந்த நிமிஷம் வேணும்னாலும் போலீஸ் இங்க வந்துரும். அதனாலதான் இவளை மாந்தோப்பு பக்கமா கொண்டு போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். போயிடலாம், ஆனா பிரச்சனை எதுவும் வராதே. டேய் இதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? இல்ல, வந்ததில்ல. இல்ல அப்புறம் என்ன? பொத்திக்கிட்டு வா. வாடா வாடா வாடா. வாங்க சார்.
ஏதாவது ஜுவல்ஸ் இல்ல பணம் மாதிரி எதுவும் எடுத்துட்டு வந்தாங்களா? ஏதாவது மிஸ் ஆயிருக்கா? அதெல்லாம் நாங்க இன்னும் பார்க்கல. எங்களுக்கு முதல்ல என் தங்கச்சி கிடைக்கணும், மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் கிடைச்சதா இன்ஸ்பெக்டர்? ஒரு முக்கியமான சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு. அத நீங்களும் ஒரு தடவை பார்த்தா நல்லா இருக்கும். என் தங்கச்சி இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜா? என் தங்கச்சி பத்திரமா இருக்காளா? பத்திரமா இருக்காங்க, நீங்க பதட்டப்படாதீங்க. முதல்ல இந்த வீடியோவை பாருங்க. ஏங்க, என் தங்கச்சி மயில இது இது எங்க எடுத்த வீடியோ? மல்லி, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். முதல்ல வீடியோவை முழுசா பாருங்க. இன்ஸ்பெக்டர் சார், இவ எங்க பொண்ணுதான். இது எந்த இடத்துல ரெக்கார்ட் ஆன வீடியோ? மாரியம்மன் கோவில் தெருன்னு பக்கத்துல ஒரு இடம் இருக்கு. அங்கதான் இந்த வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கு. அவ ஹோட்டல்ல இருந்து தப்பிச்சு போயிருக்கா. அந்த பசங்களும் துரத்தி இருக்கானுங்க. ஒரு கட்டத்துல அவங்க கிட்ட இருந்து அவ தப்பிச்சிருக்கா. தப்பிச்சு ராத்திரி முழுக்க எங்க இருந்தான்னு தெரியல. காலையில அவளை இந்த ஆளு கூட்டிட்டு போயிருக்காரு. இந்த ஆளு யாருன்னு தான் தெரியல. இன்ஸ்பெக்டர், அந்த ஆளை கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்க. ஏன் மல்லி? அந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குங்க. இன்ஸ்பெக்டர், அத கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்க. என்னங்க, இந்த ஆளு இப்ப வந்துட்டு போன ஆளு. ஆ, அந்த அந்த ஆளு பேர் கூட கண்ணன். கண்ணன் அப்படியா சொல்ற? இதே சட்டை தான் இந்த ஆளு இப்ப போட்டிருந்தான். ஆமா மல்லி, அவன மாதிரி தான் தெரியுது. இன்ஸ்பெக்டர், இந்த வீடியோ எப்ப ரெக்கார்ட் ஆனது? இன்னைக்கு காலையில பாருங்க. ஆனா அந்த ஆளு கடைசியா நேத்து ராத்திரி தான் பார்த்ததா சொன்னா. விஜய், என்ன விஷயம்னு எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். சார், இந்த போன் நம்பர் இங்க கிடந்துச்சு. லோக்கல் இன்ஸ்பெக்டரை வச்சு இந்த நம்பருக்கு கூப்பிட்டோம். அந்த ஆள் இங்க வந்தான். நான் தான் நம்பரும் கொடுத்தேன்னு சொன்னான். ஆனா 10 மணி வரைக்கும் இங்க தான் இருந்ததா சொன்னான். அதுக்கப்புறம் அவனுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னான். பிளடி சீட். நிச்சயம் இவன் தான் விஜய். ராத்திரிக்கு மேல பார்க்கலன்னு சொல்லியிருக்கான். ஆனா காலையில பைக்ல கூட்டிட்டு போயிருக்கான். மேனேஜர், இவன் யாரு? இவன் வீடு எங்க இருக்கு? சார், இவன் பேர் கண்ணன். இப்பதான் டியூட்டி முடிச்சிட்டு போறான். வேகமா எங்கேயோ போறான் சார். இவன் வீட்டு அட்ரஸ் இருக்கா? இருக்கு சார், நோட்ல எழுதி இருக்கு. விஜய், வீட்டு அட்ரஸ் எல்லாம் வேலைக்கு ஆகாது. அவன் எங்க வேக வேகமா போறானோ அங்கதான் பொண்ணு இருக்கா. அட்ரஸ் எல்லாம் போற வழியில பாத்துக்கலாம். கண்ட்ரோல் ரூம், இப்போ ஒரு நம்பர் அனுப்புறேன். அதை ட்ராக் பண்ணி அந்த நம்பர் எங்க டிராவல் ஆகுதுன்னு லைவ் லொகேஷன் எனக்கு அனுப்புங்க. வாங்க விஜய், போலாம். வேகமா போடா. சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் சார், லொகேஷன் ட்ராக் பண்ணியாச்சா? எக்ஸாக்ட் லொகேஷன் தெரிஞ்சிருச்சா? ட்ராக் பண்ணிட்டாங்க விஜய். எக்ஸாக்ட்டான லொகேஷன் சொல்ல முடியாது. அந்த மொபைல் மூவிங்ல இருக்குது. அது போற டைரக்ஷன்ல தான் நம்ம போயிட்டு இருக்கோம். மூவிங்னா என்ன வெஹிக்கிள்னு தெரியுமா இன்ஸ்பெக்டர்? அத பர்టిక్యులரா சொல்ல முடியாது. பைக்கா இருக்கலாம், இல்ல காரா இருக்கலாம். சம் மோட்டார் வெஹிக்கிள். ஏன்னா மொபைல் வேகமா மூவ் ஆகுது. எங்க போயிட்டு இருக்காங்கன்னாச்சு தெரியுதா? பக்கத்துல ஒரு சின்ன காடு மாதிரி ஒரு இடம் இருக்குது. அதை நோக்கி போற மாதிரி தான் தெரியுது. ஓகே இன்ஸ்பெக்டர், நாங்களும் உங்களை ஃபாலோ பண்ணி தான் வந்துகிட்டு இருக்கோம். நாங்க வந்துடுறோம். வாங்க. காடா? ஐயோ கடவுளே, என் தங்கச்சி பத்திரமா காப்பாத்தி கொடு. இந்த லெஃப்ட்ல போங்க, லெஃப்ட்ல போங்க.
என்ன மச்சான் இந்த பொண்ணு செமையா இருக்கா, என்னடா பண்ண போற? எங்க ஹோட்டலுக்கு தங்கறதுக்கு வந்தா மச்சான். அதுவும் போயும் ஒரு ஃப்ராடு 420 பொண்ணுங்களை யூஸ் பண்ணிட்டு வித்துட்டு போறவன். அவனை நம்பி வந்தா. கேட்டா சொல்றா அவனை காதலிக்கிறாளாம். பொறுக்கிங்களுக்கெல்லாம் எப்படி பொண்ணுங்க கிடைக்குது பாரு. ஒரு பொறுக்கிக்கு கிடைப்பா, எனக்கு கிடைக்க மாட்டாளா? அதான் அப்பவே அவளை தூக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் மச்சான். சூப்பர் மச்சான். எப்படியாவது அவளை அவங்கிட்ட இருந்து காப்பாத்தி ஏன் பசிக்கு அவளை இரையாக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படியே கொண்டு வந்துட்டேன் மச்சான். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.